கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேத பகுதி நேரமாக இருக்கிறபடினால் வாசிக்க வந்திருக்கிற குழந்தையோடு கர்த்தரிலிருந்து நடத்துவதாக. கொண்டு வந்திருக்கிற வேத புத்தகங்களை வீட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதன்படி வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வாசிக்க சொல்லப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 86. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளியவனாய் இருக்கிறேன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடியா. கடைசி வசனத்தை வாசித்தாங்க. அதுவரை வாசிங்க. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மீதும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கிருபை என்ற வார்த்தைக்கு தயவு. சொல்லுங்க. கிருபை என்கிற வார்த்தைக்கு அவர் தயவுள்ளவராய் இருக்கிறாரு. தாய் தகப்பன் கூட ஒரு தயவு பாராட்டுதல் அந்த உலகத்துல. கூட பிறந்த ஒரு சகோதரன் கூட என்ன பண்றது இல்ல, தயவு காட்டுறது இல்ல. ஆனால் நம்மை உயிர்ப்பித்தவர், நமக்கு ஜெயம் கொடுப்பவர், நம்ம என்னாலும் நம்மை கூட இருந்து நடத்துபவர், நம்மை கொண்டு அவர் கிருபை இந்த நாளிலே இந்த பூமியில மனுஷனுக்கு முன்பாக உயர்த்த பரவ இந்த நாளிலும் கூட அவர் தயவு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. முக்கிய வசனத்துக்கு நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் வரல சபைக்கு. சோத்ரம் அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிற நேரமா இருக்குது. எங்க கிளம்புறாங்க இவங்க பாருங்க. தயவு செய்து கவனிங்க. சின்ன பிள்ளைகளை ரொம்ப கண்டிஷனை சபையில வளர்க்கணும். சோத்திரம். அவங்க எந்த திசையில திரும்பி உட்கார்றாங்க, யாரை பார்க்கறாங்க, ஆறாவது நேரத்துல ஏதாவது ஒரு குறிப்பிடத்தை பிள்ளைங்க என்னென்ன யோசிக்குதுங்க. சோதர சாந்திருக்கு ஒரு பாப்பா, சோதர எதையோ பார்க்கணுங்க ஒரு பாப்பா, அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு மனதோடு அவரை தேடி போகும் பொழுது அவருடைய அபிஷேகத்தை பார்க்க முடியும். வழியே சொல்லுங்க. ஒரு மனதோடு அவரை நாம் பிடிக்கும் பொழுது அவர் வல்லமையை காண முடியும். அப்படியேப்பட்ட ஒரு அதிசயத்தின் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வழியே சொல்லுங்க. விசுவாசிக்கணும். அதிசயத்தின் தேவனை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். உள்ளம் நினைத்தால் மாத்திரமே அவருடைய கிரியைகளை நாம் காண முடியும். வழியே சொல்லுங்க. நான் வரைக்கும் விஜயா விசுவாசிக்கிறாரு இல்ல தெரியல. ஏன்னா ரொம்ப நேரம் தாமதம். கர்த்தர் இந்த நாளில் எதை குறித்து பேசப்படுறாரு தெரியல. அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நடுவே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தயவு செய்து யார் எங்க போனாலும் யார் திரும்பினாலும் உங்களுடைய பார்வை நீங்க திருப்பாதீங்க. நடுவே சொல்லுங்க. உன்னை நீ ஜெயித்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க. உன்னை நீ ஒருத்தர் கரம் விட்டு சொல்லுங்க பாட்டு.